ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இந்த வாரம் டபுள் எவிக்ஷன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்னு துஷார் அவர்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுல வெளியே போயிட்டார் அபிஷியலா. ரெண்டாவது பர்சன் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருந்தது. ஏன்னா மார்னிங் வந்து நம்மளுக்கு ரம்யாஜ் அவர்கள் தான் வந்து வீட்டை விட்டு வெளியே போறான்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்தது. பட் ஆனா இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க பிக் பாஸ் டீம். அதாவது பிரவீன் ராஜ் அவர்களை தூக்க போறேன்னு சொல்லிட்டு. ஏன் பிரவீன் ராஜை தூக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா ரம்யாஜோ கம்பேர் பண்ணும்போது பிரவீன் ராஜுக்கு ஓட்டுகள் இருந்தது மக்களே. ரம்யாஜோ இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. பிரவீன் ராஜா ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாப்ல. பட் பிரவீன் ராஜா தூக்கத்துக்கான மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வாரம் வந்து ஒரு பிராங்க் நடந்தது பாத்தீங்களா. அதாவது பிரஜன் நம்ம கமுருதினும் பிரவீன் ராஜா 3 பேர் வந்து ஒரு சண்டை போற மாதிரி ஒரு பிராங்க் பண்ணிருப்பாங்க. அப்பயே பிக் பாஸ் ஒரு இன்ட் கொடுத்தாப்ல. அதாவது நீங்க வந்து இந்த பிராங்க் ஆரம்பிச்சு வச்சிட்டீங்க, முடிச்சு நான் எப்படி வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு இன்ட்ட கொடுத்திருந்தாப்ல. அந்த ரீசனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரவீன் ராஜா வெளியே தூக்குறாங்களா என்னன்றது தெரியல மக்களே. அதாவது ரம்யா ஜோன் தான் இவ்வளவு நேரமா இருந்தது, இப்போ வந்து மாத்தி இருக்காங்க. இப்பதான் வந்து சண்டே ஷூட் வந்து போயிட்டு இருக்கோம். அதாவது மார்னிங் வந்து சாட்டர்டே ஷூட் எடுத்து முடிச்சிருவாங்க, நைட் வந்து சண்டே ஷூட் போவோம். இன்னும் வந்து ஆனா அபிஷியலா பிரவீன் ராஜ் வந்து வீட்டை விட்டு வெளியே போல. லாஸ்ட் மினிட்ல என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கலான்ற மாதிரி தான் இருக்கு. பட் 1% கன்ஃபார்ம் துஷார் அவர் வெளியே போயிட்டாரு. என்னால இப்ப கன்ஃபார்மா சொல்ல முடியும் பிரவீன் ராஜ் அவர்கள் தான் ரெண்டாவது எலிமினேட் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்னிங் வர இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். ஏன்னா போன வீடியோல சொல்லியிருந்தேன், அவங்க 2 கார்டு எடுத்து வச்சிருக்காங்க, அந்த கார்டுல எதை வேணாலும் மாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு துஷாரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரம்யா ஜோ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன ரீசன் தெரியல. அப்டேட்டும் வந்து இந்த வாட்டி ஒன்னும் சரியா கிடைக்கல மக்களை. ஏன் பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம பிக் பாஸ் செட்ல இருக்காங்களே, அவங்களே உள்ள ஆடியன்ஸா வச்சு இந்த ஷோ வந்து முடிச்சதா கேள்விப்பட முடியுது. ஏன்னா வெளியே இருந்து எந்த ஒரு ஆடியன்ஸும் உள்ள போயிருந்தாங்கன்னா நேற்று நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். யார் யாரெல்லாம் ரோஸ்ட் விழுந்திருக்கு, அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் போட்டு கிழிச்சிருக்காருதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு அப்டேட்மே வெளியே வரல. இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த எலிமினேஷன் ரிசல்ட் மட்டும் தான் வெளியே வந்திருக்கு. அதுவும் வந்து 100% கன்ஃபார்மா அப்படின்னு சொல்ல முடியல. பட் ஆனா ஓரளவுக்கு இதுதான் கன்ஃபார்ம் முடிவு பண்ணலாம். துஷார் அவர்களும் பிரவீன் ராஜன் தான் வந்து அபிஷியலா பிக் பாஸ் விட்டு வெளியே போறாங்கிறது தான் என்னோட கருத்து மக்களே. பிரவீன் ராஜுக்கு பதிலாக ரம்யா ஜோ போயிருக்கலான்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.